people who have done internship with Miles. Thanks a lot for all of you. Your internship period over there is highly commendable. That's by the company HR. Okay, and some of you got an offer from the company. Again, congratulations. Sir, Miles நான் already பண்ணி முடிச்சிட்டேன். Will that be taken as a project? No, பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். மைல்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இட்ஸ் a value added to your resume. புரியுதுங்களா? மற்ற பசங்களாம் ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, பட் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஆடிங் வேல்யூ டு யுவர் ரெஸ்யூமே. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஏன் சார் மைல்ஸை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகடமிக் கரிக்குலம்லே வந்துட்டு ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் போய் 1 month ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியில் இருக்க ஒரு ரியல் ப்ராப்ளத்தை எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஒரு சிம்பிளாக ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? பட் அப்படி பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோடைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஃபைனான்ஸில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா ஹெச்ஆரில் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்ஆரில் என்ன மாதிரி டாபிக் வரும்? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அட்ரிஷன், இதெல்லாம் தான் டாப்பிக்காக வரும். ஸோ திரும்ப இந்த இடத்துலையுமே கம்பெனியோடைய சென்சிட்டிவ் டேட்டாவை தான் நீங்கள் கொஸ்டின் வச்சு கலெக்ட் பண்ணுவீங்க. இல்லை சார் நான் மார்க்கெட்டிங்கில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணாலும் யாரோட கஸ்டமர்ஸை போய் சர்வே பண்ணுவீங்க? மைல்ஸோட கஸ்டமர்ஸ் தான் சர்வே பண்ணுவீங்க. சரி, நாங்கள் எம்ஓயு மைல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we will not use any confidential information from Miles. We'll send the student can work there for stipendiary assignment or a non-stipendiary assignment. At the end of the program, the company may absorb them or they can send our candidates with a certificate. இதுதான் வந்து MOU. தவிர அங்கே நீங்கள் ப்ராஜெக்டே பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்துக்க முடியாது. இதுதான் ரீசன். புரிஞ்சிருச்சிங்களா? இந்த மைல்ஸ் போயிட்டு வந்தாங்களா, டவுட் கேட்டிங்களே, எப்படி சார் நான் மைல்ஸில் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நான் திரும்ப பண்ணணுமானா, மைல்ஸில் வாட் எவர் யூ டன் இஸ் அ ஒர்க். நல்லா புரிஞ்சுங்க, மைல்ஸ்க்காக போயிட்டு வேலை பார்த்துருக்கீங்க, யூ கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ், தட்ஸ் ஆல். பட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் எடுத்து, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். அதை நீங்கள் மைல்ஸில் பண்ணலை. ஸோ மைல்ஸ் சர்டிஃபிகேட்டும் உங்கள் இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேட்டும் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சா? சரி சார், இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நேற்று ஒரு லெட்டர் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. 2 வந்து பிளாங்காக இருக்கும். அந்த 2 வந்து அட்ரஸிங் டு த கம்பெனி. சாஃப்ட் காப்பியாக கேட்டால் இதையே எடிட் பண்ணி சாஃப்ட் காப்பியாக கொடுங்க. ஹார்ட் காப்பியாக கேட்டால் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் எழுதி அட்ரஸ் கம்பெனி டூ ஹெச்ஆர் ஆஃப் த கம்பெனி அட்ரஸ் எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. காலேஜுக்கு என்ன வேணும் சார்? உங்களுக்கு ஒரு கைடு அலாட் பண்ணுவாங்கப்பா. எல்லாருக்குமே ஒரு கைடு அலாட் பண்ணுவாங்க. யூ மஸ்ட் மீட் த கைட் ஆன் த ஸ்பெசிஃபைட் டேட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு சில டைம் டேபிள் மாதிரி போடுவாங்க. ஃபிசிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்கிறமோ இல்லையோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டேட்ஸ்லாம் போடுவாங்க. அந்தந்த டேட்டுக்கு வந்தீங்கன்னா அன்னன்னைக்கு இன்டர்னல் மார்க் ப்ராஜெக்ட்டுக்கு கவுண்ட் ஆகும். ப்ராஜெக்ட்டும் இன்டர்னல் மார்க் உண்டு, எக்ஸ்டர்னல் மார்க் உண்டு. நீ வரலன்னா உனக்கு மார்க் கொடுக்கத்தும் கொடுக்காதும் அந்தந்த கைடோட முடிஞ்சிடும். இதில் கிளாஸ் டீச்சர் ரோல் ஒன்றுமே கிடையாது. கிளாஸ் டீச்சர் எல்லா கைடு கிட்ட இருந்து மார்க்கை கலெக்ட் பண்ணுவார், அவ்வளோதான். புரிஞ்சதா? அந்தந்த மீட்டிங்க்கு அவங்க சொல்கிற அந்த ப்ராஜெக்டுடைய சாப்டர்ஸை ஒழுங்காக சப்மிட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்ணணும். நீ ப்ராஜெக்ட் பண்ணது ஜென்யூனாக தான் பண்ணுற. தயவு செஞ்சு இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஜெக்ட்லாம் தூக்கின்னு வந்து அசிங்கப்படாதீங்க. ஒன்றும் பெரிய கம்பசோசரோட இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். தெரியாதவங்க அந்த கைடு கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. அந்த கைட் லிஸ்ட் அலாட் ஆகி வித்தின் அ வீக் உங்களுக்கு வந்துடும். சரியா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்படி பர்மிஷன் போய் நீ கேட்குறப்போ காலேஜ்லேருந்து போனஃபைட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. போனஃபைட் அப்படின்றது என்னன்னா, நீ இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் தான், நீ ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து கரிக்குலம்ல இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி ஹெச்ஓடி ஒரு லெட்டர் கொடுப்பார். அந்த லெட்டர் தான் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். சொல்றது புரியுதா? ஸோ 2 லெட்டர் நீ கம்பெனி கிட்ட இருந்து வாங்கணும். ஒன்று உனக்கு ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு லெட்டர். இன்னொன்று கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வாங்கிட்டு வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா ப்ராஜெக்ட்ல? 10 தடவை ஃபோன் பண்ணாதீங்க ப்ராஜெக்ட் விஷயமா. விஷயம் எவ்வளோதான்.
புரியலன்னா இப்ப கேட்டுக்கலாம். சார் என்ன கம்பெனிஸ் சார் போலாம்? அதாவது தெளிவா சொல்லிடுறேன், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் போக கூடாது, சோல் ப்ரொப்ரைட்டர் கிட்ட போக கூடாது. வெரி குட் கொஸ்டின் கிஷன் சர்மா, சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். பார்ட்னர்ஷிப் சோல் ப்ரொப்ரைட்டர் கம்பெனிக்கெல்லாம் போவே கூடாது. ஓகே. அப்புறம் உங்களுடைய அப்பா கம்பெனிலே பண்றது அப்படின்னா அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா பண்ணலாம். புரியுதா? எங்க அப்பா கடை வச்சிருக்காரு, நான் கடையில பண்ணேன்னு கதை விடக்கூடாது இங்க வந்து, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இட் ஷுட் பி a ப்ராப்பர் firm. போன வருஷம் ப்ராஜெக்ட்லாம் தூக்கிட்டு வராதிங்க புத்திசாலித்தனமா. ஏன் சொல்றேன்னா, போன வருஷம் அலாட் ஆன அதே கைடு தான் திருப்பி இந்த வருஷம் அலாட் ஆவாங்க. அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லது சீனியர் அண்ணா கையை காலை பிடிச்சி எங்கேயாவது ப்ராஜெக்ட் சென்டரில் போய் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் பிளான் டு செக் த பிளாகரிசம் ஆல்சோ. நெட்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கியான்னு பார்க்குறதுக்கு பிளாகரிசம் சாஃப்ட்வேர் போகிற பிளான்லாம் கூட இருக்குது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு கடைசி செம்மில் தான் உங்ககிட்ட வந்துட்டு எல்லாம் சப்மிஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு சார் எனக்கு தெரியாது, இப்போ நான் 100 பக்கத்தை ஒரே நாளில் எப்படி சார் மாற்றுறதுன்னு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. எனி திங் மே ஹேப்பன். இஃப் யூ ஆர் ஜென்யூன் எனஃப் யூ கேன் ஈஸிலி கோ த்ரூ. இல்லைன்னா அந்த டைமில் கஷ்டம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? வெரி குட் டவுட். Sir, if I had to do a project on Tata Power, then should I have to work in it? Not necessarily that you should go and work, but at least you should get a permission letter from them. For example, you are going to analyze Tata Power balance sheet, correct? For example, if that is your study, asset liability management, a study on asset liability management of Tata Steel is just a balance sheet study, correct? Yes, நீங்க கம்பெனிக்கு தான் போய் ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க பேலன்ஸ் ஷீட் இருந்தா அது வீட்ல இருந்தேவும் பண்ண முடியும், கரெக்டா? Yes sir, it's accessible from their website itself. So அப்படி இருந்தா நீங்க டாடா பவர் கிட்ட இருந்து கண்டிப்பா லெட்டர் வாங்கணும். தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் த காலேஜ். எனி பப்ளிக் செக்டர் வந்து அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்ல இருக்கும். இந்தியன் பேங்க், நீங்க என்ன பப்ளிக் செக்டர் கம்பெனி எடுத்தீங்க, செயில், கெயில், இதெல்லாம் உங்க வெப்சைட் போனாலே இருக்கும். பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஆனா கம்பெனி கிட்ட நீங்க லெட்டர் வாங்கணும். Sir, how will Tata Power give me the replies? That depends on your power. So you choose. Sir, a company, I don't have so much influence. That's what. If you don't have such an influence, don't try that company. You choose some company where you can, get the letter. If you are really interested to analyze Tata Power's financials, then give me a call. We'll do an analysis and we will make it as a research paper and we will publish it. I am giving you open offer on the forum. Okay, sir. If it is fine, we will work together and make that as a paper, no problem. Sir, but for project, it must be a reply from the companies. Yeah, the thing is, you should get a letter from the company mentioning that so and so working there, so and so doing the project or internship there, that is permitted by the company. See, otherwise what happens, sir. Anybody can pull any project and submit to the college. They state that I worked for the company. Without company confirmation, we cannot believe that. And sometimes there may be a necessity that we'll get the number of the person whom you are reporting there, okay, and will make a call or official mail to confirm your project authenticity. That may also happen. Okay, sir. ஸோ தயவு செஞ்சு இந்த கூகுள்லே இல்லாத கம்பெனிலாம் தூக்கிட்டு வராதிங்க. எந்த கம்பெனி நீ கூகுளில் போட்டாலும் ரிசல்ட் வரும். லெட்டர் பேட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கு. காசு கொடுத்தா லெட்டர் பேட் கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். அந்த மாதிரி டப்பா லெட்டர் பேட்லாம் தூக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா திருப்பி அசிங்கம் தான் படும். சொல்றது புரியுதா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் சொல்ற டைமுக்கு நீ ஒழுங்கா சப்மிட் பண்ணா மட்டும்தான் உனக்கு வைவா நடக்கும். தலையில நின்னாலும் நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாம், வைவா நடக்காது. வைவா நடக்கலாம் என்ன சார் ஆகும்னா, உன் ஜூனியரோட வைவா நடக்கும். அடுத்த வருஷம் நீ வெயிட் பண்ணும், 1 year வெயிட் பண்ணும் வைவா திருப்பி. அதனால விளையாட்டா இது வந்து எக்ஸாமே கிடையாது, சும்மா ஓரல் தானே, நம்ம அப்படியே ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தால் இதுதான் அதுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண விடலை. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் டேட்டுக்கு அப்புறமா சப்மிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் டேட்லாம் கொடுத்து கலெக்ட் பண்ண அப்புறமாவும் கொடுக்கல. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எப்பயாச்சும் உங்கள் கிளாஸ் டீச்சரோ கைடோ உங்களுக்கு கால் பண்ணால்
அது அவங்க வேலைக்கு இல்ல, உங்க வேலைக்கு கால் பண்றாங்க, ஞாபகம் இருக்கும். கிளாஸ் டீச்சர் கால் பண்ணா, கிளாஸ் டீச்சர் எப்பவுமே அவங்க வேலைக்கு உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள உங்ககிட்ட இருந்து ஒரு டேட்டா தேவைப்படுறதா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அதனால கைடோ கிளாஸ் டீச்சரோ கால் பண்ணா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துங்க. அட்லீஸ்ட் எப்போ திருப்பி போனை பாக்குறீங்களோ அப்பயாவது கால் பண்ணுன்ற எண்ணம் வரணும். Sir, the project is for 6th sem, no, sir? So we have to start working from now. The Viva is on the 6th sem. The project the project completion may be at the end of this semester. Okay, sir. Thanks. Yeah. Any other questions? Project Sir, I filled the project specialization form late, sir. So I need a bit of confirmation that I have been allotted it. No, that we will talk to Pavitra madam. No problem. We will talk to Pavitra madam. Okay. It's a different case. Yes. Sir, same doubt, sir. For example, form la வந்து I filled marketing, sir. Like in the project form. அப்ப அந்த இதுதானே sir பண்ணனும் actually. Like what we have filled in the form. அதுதான் பண்ணனும். Okay, இல்ல sir, because my specialization is HR, sir, actually. அதனால அப்புறம் ஏன் நீ மார்க்கெட்டிங் fill up பண்ற? Sir, like எதுனால see combination னு ஒன்னு இருக்கு. நீ வந்து ஸ்பெஷலைசேஷன் HR பண்ணிட்டு ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங்ல பண்ணா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? சரி ஒன்னு பண்ணு. sir. ஃப்ரீயா இருக்கப்ப காலேஜுக்கு வா. ஓகே சார். அத நாங்க ஒரு 4 o'clock மேல வா. நாங்க ஃபெலிக்ஸ் சார் கிட்ட கேட்டு அதை உனக்கு எடிட் பண்ணி மாத்தி கொடுக்குறேன். ஓகே சார். ஏன்னா உனக்கு நாளைக்கு நீ வெளியே போகும்போது உனக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கே போற பிபிஏ முடிச்சிட்டுனா நீ கேட்டா நான் ஹெச்ஆர்ல 3 பேப்பர் படிச்சிட்டேன், நான் ஹெச்ஆர்ல பெரிய ஆளுன்னு சொல்லுவேன். ஆனா ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கும். ஸோ டெஃபினட்டா கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனா பெரிய இது இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது, பண்றதுனா பண்ணலாம். சார், ஐ வில் டு இட் இன் ஹெச்ஆர் இட்செல்ஃப் சார். சரி, அப்படின்னா நேரில் வந்தா நீ மாத்தணும். நேரில் வந்து இந்த மாதிரி தெரியாம மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு கரெக்டா சொல்லி மாத்தணும். ஓகே சார். ஓகே ஓகே டன். Any other doubts? Sir, when will be the submission for project? Approximately like November and December? They will give you 1 to 2 months of time. Don't worry about that. So within that time, the review of every chapter will go on in a periodical basis. Let us say weekly once or 10 days once, there will be a review. That review will be physical review, not an online review. And sir, by any idea when are our physical classes starting? No information from the college for BBS. Okay, sir. No, because some people in the morning batch have started going and others morning batch is going on regularly. Evening batch, a few departments haven't started it. Yes, sir. That is why I was asking. Okay, fine. Any other questions? சார், நீங்க சொன்னீங்களா சார் இந்த மாதிரி மாத்துறது, அது வந்து நாளைக்கா சார் இல்ல மண்டேல இருந்து மாத்துறதுக்கா? ஆமா சார், லைக் மண்டே ஈவினிங். நான் ப்ரொசீஜர் கேட்டு கால் பண்றேன் சந்திரமௌலி. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் கொடுங்க, நான் என்ன ப்ரொசீஜர்னு கேட்கறேன். ஓகே சார். ஓகே. அவ்வளவுதான். டவுட்ஸ் இல்ல வேற யாருக்கும்? Sir, what if I did the project but somehow I didn't do the internship? What will be the effect, sir? I'm not getting you correctly. See, the logic is you should go and sit in the company and complete this academic project. That's what we need. A letter from the company mentioning that so and so has been here as an intern or the trainee, okay? And he completed a project on this title. That's what we need in the company's letterpad, number 1. Number 2, you should submit the project report to your guide and the department. Kishan, got my point? Yes, sir. Yeah. Any other queries? Sir, சொல்லுங்க சித்தார்த். Sir, I'm an intern. I'm already an employee for a company, so that letter and those credentials won't be valid, no sir. I have to be an intern only. If you mean you are already working there as an employee and getting a salary, correct? Yes, sir. If that company HR policy allows
you to get an internship letter, we don't have any issues. No, sir, because I'm working as another as an intern only, but for another field for my CS articleship. So that's why. Hmm. Yeah, if that company gives a letter, you can submit to the college, no problem. Okay, sir. Yeah, Thank you. thank you. Thank you. Fine. Any doubts, you can ping me to my WhatsApp. Sir, Yeah. so basically we have to get a letter from a company stating that we have worked there as an intern. That's it, Yeah, sir? yeah. That letter format and all, college will share you shortly. Don't worry about that. Okay, sir. Yeah. Yeah, Naman. இது வரைக்கும் அது ஆன்லைன் தான், இன்னும் ஆஃப்லைனா மாத்தல. See, that depends on your convenience. உங்க வீட்ல இருந்து கம்பெனிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அங்க ப்ராஜெக்ட் தராங்களா, அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். Because some company will not allow finance project because the confidential information will be leaked out. So it depends whether the company's interest and your interest would match together. Fine. Any doubts, you can call my number or WhatsApp me, I will clarify you. Ma'am, thanks for your time, ma'am. You can take over the class.